பெரியபாளையத்திலிருந்து ரகுபதி அப்படிங்கிறவர் கேட்குறாங்க, கோயில்களில் யானை வைத்து வழிபடுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில்களில் ஒவ்வொரு கோயில்லையும் பூஜை பண்ணுற போது உயிர் உள்ள வஸ்துவில் பூஜை பண்ணுறது, விக்கிரகங்களில் பூஜை பண்ணுறது அப்படின்னு ரெண்டு விஷயமாக வச்சுருக்கா. இப்போ விக்கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் கருங்கல் விக்கிரகம் இல்லை ஐம்பொன் விக்கிரகம், இதில் சாமியை ஆவகித்து பூஜை பண்ணுறோம். அதை மாதிரி இல்லாமல் உயிர் உள்ள வஸ்து, இப்போ மரம், அதுக்கு ஏற்கனவே உயிர் இருக்குது, பசுமாடு, குதிரை, யானை, இந்த மாதிரி ஒரு வஸ்துக்கள், உயிருள்ள வஸ்துக்களில் இறைவனை எழுந்தருளை செய்து வழிபாடு செய்வது அப்படின்னு ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரடியாக அடியார்கள் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அந்தணர்களை இல்லை சுமங்கலியை இல்லை தம்பதியை மனிதர்களையே உட்கார வச்சு அவர்களையே கடவுளாக எண்ணி வழிபாடு செய்கிற முறைகள் இருந்திருக்கிறது. இது எப்படி, இதனுடைய பின்னணி என்ன? விக்கிரகத்தில் பூஜை பண்ணுறதுக்கும் இந்த உயிருள்ள வஸ்துக்களில் பூஜை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தம்பதி சுவாசினி இவாளுக்குள்ள சுவாமியை எழுந்தருளை செய்து பூஜை பண்ணுறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளேயும் சிவபெருமான் தான் இருக்கிறதா சைவம் சொல்கிறது. எல்லா சுவாமிக்குள்ளேயும் சிவன் தான் இருக்கான். பின்னமர நின்ற நிலை, பின்னமர, அதாவது இந்த இடத்துல இருக்கான் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுல எல்லா இடத்துக்குள்ளேயும் சிவன் இருக்கான். இப்போ இந்த சிவத்தினுடைய தன்மையை நாம் எதற்குள்ளே செலுத்தி எதற்குள்ளே நிறுத்தி நாம் வெளிப்படுத்தி வழிபடுகிறோமோ அந்தந்த தன்மையை அவன் அருள்வான். ஒரு உதாரணம் பாருங்கள், பாம்புக்குள்ளே சிவனை வழிபடுறோம் அப்படின்னா ஆலகால விஷம் உருவாகும். பசுக்குள்ளே சிவனை வழிபடுறோம் அப்படின்னா அருமையான பால் கறக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் அதனதன் சிறப்புகளாய் சிவபெருமான் இருப்பான். இதை விபூதின்னு சொல்கிறது. இதை பகவான் கீதையில் சொல்லும்போது கூட சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாலும் இல்லையோ, அந்த மாதிரி உலகத்தில் சிரேஷ்ட வஸ்து எதுவோ அதுவாக மாறும். அந்த மாதிரி பூஜை பண்ணலாம். இப்போது யானைக்குள்ளே வழிபாடு பண்ணுறோம் இறைவனை அப்படின்னு சொன்னால் அதனால் 5 நலன்கள் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. முதல்ல விஷயம் என்னென்னா, அரசர்களால் நேரடியாக வணங்கப்பட்ட கோயில்கள். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம். ஒரு தமிழக அரசனுடைய தலைமை செயலகம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சென்னையில் இருக்குது. அதே நீங்கள் ஒரு திருநெல்வேலி, இப்போ தஞ்சாவூர் இல்லை திருக்கடையூர், அந்த மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு ஆணையாக இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு தான் வரணும், அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸுக்கு வர முடியாது. அந்த மாதிரி அரசன் நேரடியாக அவனுடைய ஆட்சியில் இல்லை, அரசன் இருக்கிற அரண்மனைக்கு பக்கத்திலே இந்த கோயில் இருக்கணும், அரசன் இருக்கக்கூடிய ஊர்லேயே இருக்கணும். ஒரு அரசன்கிறோம் ஒரு பெரும்பகுதியை ஆளக்கூடியவன். ஆனால் அந்த பெரும்பகுதியை ஆளுறவனாக இருந்தால் கூட அவன் டெய்லி தரிசனம் பண்ணக்கூடிய கோயிலாக இருந்தால் அந்த கோயிலில் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசர்களுக்கு காலம்பர அஷ்டமங்கல தரிசனம்னு உண்டு. அது ஆகமங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு, அஷ்டமங்கல தரிசனம்னு பேர். அரசர்கள் சுவாமியை வழிபாடு பண்ணுறாந்தா அதுக்காக ஒரு சில உபச்சாரங்கள்லாம் அந்த சுவாமிக்கு சிறப்பாக பண்ண சொல்லியிருக்கான். ஏன் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு மருத்துவர் நன்னாக இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு 10 நோயாளி துன்பத்திலிருந்து விடுபடுவான். ஒரு வாத்தியார் நன்னாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, 10 மாணவர்கள் உருவாவார்கள். அந்த மாதிரி ஒரு அரசன் க்ஷேமமாக சௌக்கியமாக இருந்தால் அந்த நாடே சௌக்கியமாக இருக்கும். அப்போ ஒரு அரசன் போய் சாமி தரிசனம் பண்ணுற போது, ஒரு சாதாரணமாக அது யாராக வேணால் இருக்கட்டும், எந்த நாட்டு அரசராக வேணாலும் இருக்கட்டும், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவர் போய் சாமியை கும்பிட்றாரு அப்படின்னா அத்தனை மக்களும் கும்பிட்றான்னு தான் அர்த்தம். அந்த மக்களுக்கு அது க்ஷேமத்தை கொடுக்கும். அவ்வளவு சிறப்பு இந்த அரசனுக்கு இருக்குது.
அதனால் அந்த நேரடியாக அரசனுடைய நிர்வாகத்திலேயோ இல்லை நேரடியாக அரசனுடைய கண் பார்வையிலையோ இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் பார்த்திங்கன்னா ரத தேர் இருக்கும், துரகம் குதிரை வச்சு பூஜை பண்ணுவாள், பதாதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலாட்படை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பதாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தணர்களுக்குன்னு ஒரு பூஜை பண்ணுவாள், உபச்சாரம், ஒரு அன்னச்சத்திரம் இருக்கும். இதெல்லாம் மகா ஆலயத்தினுடைய லட்சணம். மகா ஆலயங்கிறது ராஜாவினுடைய நேரடியான நிர்வாகத்துக்கு கீழே வருது. அதனால் ஒரு அன்னச்சத்திரம் இருக்கும், பதாதி. அது மாதிரி பசு, இதெல்லாம் இந்த பொருள்கள்லாம் எதுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா, ரத கஜ துரக பதாதி, அதாவது அந்தணர்களுக்கு பூஜை பண்ணுறது. நேரடியாக அந்தணர்களுக்கு அன்னசத்திரம் மாதிரி வச்சுருப்பா, அங்கே யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி மனிதர்களை அந்த பதாதின்னு சொல்கிறது. அதில் அந்தணர்களும் வரலாம், எல்லா இனத்தவர்களும் அங்கே சாமி கும்பிடலாம், சாப்பிடலாம் சத்திரத்தில். அந்த மாதிரி ஒரு வழிபாடு வச்சுருப்பாவா. அந்த மாதிரி ஒரு வழிபாடும், இந்த குதிரை வழிபாடும், யானை வழிபாடும், தேரில் சிவனை ஏற்றி வழிபாடு பண்ணுறதும் அரசருக்கு வெற்றியை தரும். ஏன்னா இந்த அரசன் இந்த 4 படையாலும் இந்த நாட்டை காக்கிறான், செல்வத்தை காக்கிறான், நீதி பரிபாலனை பண்ணுறான். அதுக்கு இந்த 4 படையும் தேவை, ரத கஜ துரக பதாதி. அதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த கோயிலில் வச்சு பூஜை பொருளாக பண்ணியிருப்பா. இப்போ நம்ம அதில் ஒவ்வொரு முறையாக நசிஞ்சு போயிடுச்சு. அதாவது இந்த குதிரை பூஜை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி போச்சு. நீராஜனம்னே இருக்குது, அஸ்வநீராஜனம்னே ஒரு நீராஜனம் இருக்குது. அதெல்லாம் அரசன் இருக்கிற கோயிலாக இருந்தால் அவர் வெளியில் போனால் தான் அந்த படைக்கு, அந்த குதிரைக்கு, யானைக்கு, பட்டத்து யானைக்கு, பதாதி வீரர்களுக்கு, இவாளுக்கெல்லாம் நீராஜனம்னு ஒன்று பண்ணுறா. அந்த நீராஜனம் ஒரு சுவாமிக்கு பூஜை பண்ணி அதை அந்தந்த உரிய அந்த படைகளை காக்கின்ற தலைவர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுப்பா. அந்த மாதிரி ஒரு நாட்டை செம்மையுறச் செய்வதற்கு ஒரு பலம், அந்த படையை அந்த காலத்தில் யானை சண்டை போட்டுங்க. அதுதான் இந்த யானை எல்லா கோயிலையும் இருக்கிறதுனுடைய தாத்பரியம். அது ஒரு மறைமுகமான விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, யானையில் சுவாமியை எழுந்தருளை செய்து வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் வாகனங்களை வச்சுருந்துருக்கா. சுவாமி தூக்கின்னு போகிறது, டோலாக்குன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது தோலில் தூக்குறது. அதை மாதிரி யானையை அது மேலே சுவாமியை ஏற்றி வாகனமாக பயன்படுத்தியிருக்கா. நேரடியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சாமி தூக்கின்னு போகிறது இல்லை, யானை மேலே ஏறி உட்காத்தி வச்சா அதை அந்த யானை பாகன் பிடிச்சின்னு வருவா சுவாமியை. அதை மாதிரி இந்த யானையை பயன்படுத்தியிருக்கா சாமியினுடைய எழுந்தருளை செய்யக்கூடிய வாகனமாக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, யானைக்கு தீர்த்த சுத்திக்காக பூஜை பண்ணுவாள். ஒரு இடத்துல தீர்த்தம் செம்மையாக இருக்கணும், கிடக்கூடாது, நீர்வளம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யானை கட்டி பூஜை பண்ண சொல்லியிருக்கா. அந்த யானையை வச்சு பூஜை பண்ணும்போது நீர் வளங்கள் மிகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி வச்சுருக்கா. அது மாதிரி ஒரு இனத்தினுடைய தலைவனாக இருந்து காக்கின்ற தன்மை யானைக்கு பூஜை பண்ணுறதுனால, அதாவது முழுமையான ஒரு உயிருள்ள யானையை வச்சு அதுலேயே ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறதுனால சமூக ஒற்றுமை மிகும் அப்படின்னு சொல்கிறா. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு பலன் இருக்குது. அந்த பலனில் பார்த்திங்கன்னா, இந்த யானை பூஜை பண்ணால் சமூக ஒற்றுமை, அதாவது ஒரு இன ஒற்றுமை, ஒருங்கிணைந்த அந்த செயல்பாடு. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே 10 பேர் இருப்போம், ஆனால் 50 கருத்து இருக்கும், முரண்பாடு இருக்கும். அந்த மாதிரி முரண்பாடு வரவே வராது இந்த கஜ பூஜை பண்ணுறதுனால. அதனால் ஒற்றுமைக்காகவும் படை காப்புக்காகவும் இறைவன் சென்று வருகிற வாகனமாகவும் இந்த யானைகள் வழிபாட்டிற்குரிய பொருளாக வணங்கப்படுகிறது.